தமிழகத்தில் 140க்கும் அதிகமான இலங்கை அகதிகள் முகாம்கள் உள்ளன. இங்கு வசித்து வரும் இலங்கை தமிழர்கள் கடல் வழியாக ஆஸ்திரேலிய நாட்டிற்கு தப்பிச் செல்லும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். குடியுரிமை, கருத்து சுதந்திரம், வேலைவாய்ப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு மத்திய மாநில அரசுகள் செவிசாய்க்காததால் அண்டை நாடுகளை நாட வேண்டியுள்ளதாக அகதிகள் கூறுகிறார்கள். வெளிநாடுகளுக்கு போனா குடியுரிமை கொடுத்துறாங்க. இப்ப எல்லா நாடுகள்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 5 வருடம் கழிச்சு கண்டிப்பா குடியுரிமை கொடுத்துறாங்க. இங்க அதுக்கான வாய்ப்பே இல்லை. கடந்த 30 வருஷமா நாங்க அகதியாவே இருக்கிறோம். அந்த ஒரு கேள்வியை மனசுல வச்சுட்டு தான் வெளிநாடு போனா எங்களோட வாழ்வுதரத்தை உயர்த்திக்கலாம், பிள்ளைகளை நல்லா வச்சிருக்கலாம், எதிர்கால சந்ததி வசதியோட வாழ்வாங்க, அதே மாதிரி வேலை வாய்ப்புகளை தேடிக்கொள்ளலாம், ஒரு குடியுரிமை வாங்கிடலாம். அங்கிருந்து ஈஸியா இலங்கைக்கு நம்ம குடியுரிமை வாங்கி அந்த நாட்டு பிரஜையாவே இலங்கைக்கு போகலாம், இலங்கையில ரெட்ட குடியுரிமை வாங்கிக்கலாம், இலங்கையில வீடு கட்டிக்கலாம், திரும்பி போய் நாங்கள் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்துக்கலாம். ஆனா இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதுக்கான எந்த சூழலுமே இல்லை. அகதி என்ற வார்த்தையே பலருக்கும் பிடிக்காத ஒரு வெறுக்கத்தக்க ஒரு வார்த்தையாகவே இருந்து வருகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து தமிழகத்தில் உள்ள 140க்கும் மேற்பட்ட முகாம்களில் இலங்கை தமிழர்கள் அகதிகளாக வாழ்ந்து வருகிறார்கள் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இவர்களில் பலர் தற்பொழுது ஆஸ்திரேலியா செல்ல வேண்டும், அங்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முயற்சி ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதையும் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் தவறான ஒரு கடல் பயணத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். அது மிகவும் ஆபத்தான கடல் பயணமாகவும் இருக்கிறது. அந்த கடல் பயணம் குறித்த ஒரு தெளிவான ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். பழவேற்காட்டிலிருந்து கடந்த வாரம் 40க்கும் மேற்பட்ட தமிழர்கள் இதுபோன்ற சிறிய ரக படகுகளை எடுத்துக்கொண்டு ஆஸ்திரேலியா செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். ஆனால் அது மிகவும் ஆபத்தான பயணம். ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு அவர்கள் செல்லவும் முடியாது. சட்ட ரீதியாக அவர்கள் கிறிஸ்துமஸ் தீவு என்ற ஒரு தீவுக்கு மட்டுமே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது தொலைவு பார்த்தோமானால் பழவேற்காட்டிலிருந்து கிறிஸ்துமஸ் தீவு சுமார் 3800 கிலோமீட்டர் தொலைவு கடலில் பயணிக்க வேண்டியது இருக்கிறது. எந்த நேரத்திலும் எதுவும் நிகழலாம் என்ற ஒரு பயணமாக இது பார்க்கப்படுகிறது. இந்த சிறிய ரக படகை அவர்கள் வாடகைக்கு எடுக்கும் பொழுது அது 70 பேர் பயணிக்கக்கூடிய அளவு இருக்கிறது. மேலே மழை வெயிலை தடுக்கக்கூடிய கூரைகள் அமைக்கப்படும் என்றும் அதிகாரிகள் அவர்கள் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நபருக்கு அங்குள்ள புரோக்கர்கள் 2 to 3 லட்சம் ரூபாய் இதற்காக வசூலிப்பதாகவும் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். பிஸ்கட்டும் தண்ணியும் மட்டும்தான் கிட்டத்தட்ட இந்த பயணம் முழுவதும் ஒரு பிரதான உணவாக இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அரிசி, கோதுமை உள்ளிட்ட உணவு வகைகள் எல்லாம் முதல் 2 நாட்களுக்கு மட்டுமே இருப்பு வைக்க முடியும் எனவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் இன்னொரு மிகப்பெரிய சவால் என்னவென்றால் இந்த இந்து மகா சமுத்திரம் முழுவதும் கடல் என்பது மிகவும் கொந்தளிப்பாக இருக்கக்கூடிய தருணத்தில் தான் அவர்கள் செல்கிறார்கள். இந்த 15 நாட்கள் பிரயாணத்தில் கடல் எது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவர்கள் செல்ல வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே கடலில் அவர்கள் செல்லும் படகு மூழ்கக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் அதிகாரிகள் எச்சரிக்கை விட்டிருக்கிறார்கள். இப்பொழுது இன்னொரு தகவலும் இருக்கிறது. நேரடியாக வரும் அகதிகளுடைய படகை ஆஸ்திரேலியா ஏற்றுக்கொள்வதில்லை. இது நிறுத்தப்பட்டு 3 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. அதனால் தற்பொழுது அவர்கள் ஆஸ்திரேலியாவுடைய கடற்படை அங்க வரும் அகதிகள் வரும் படகை இந்தோனேசியா பக்கம் திருப்பி விடும் ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. 2013 இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த தொலைவு பார்த்தோமானால் கிறிஸ்துமஸ் தீவிலிருந்து இந்தோனேசியாவுக்கு 1057 கிலோமீட்டர் இருக்கிறது. அது மட்டுமல்லாது இது ஒருவேளை அப்படி அனுப்ப முடியாவிட்டால் இங்கிருந்து நேரடியாக பப்புவா நியூகினியா என்ற ஒரு தீவுக்கு அனுப்பி விடுகிறார்கள். அதனுடைய தொலைவு பார்த்தோமானால் 4229 கிலோமீட்டர் தொலைவு கிறிஸ்துமஸ் தீவிலிருந்து இருக்கிறது. அங்கு அனுப்பி அங்கு அவர்களை தங்க வைத்து விடுகிறார்கள். ஆஸ்திரேலியாவுக்குள் யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை அகதிகளாக செல்பவர்கள் என்ற ஒரு நிலைமை இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை ஏதாவது ஆபத்து என்றால் இந்த ஹெட்லேண்ட் துறைமுகத்துக்கு அனுப்புவார்கள். அதுவும் தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அகதியாக செல்பவர்கள் அங்கும் சென்று அகதியாகத்தான் இருக்க முடியுமே தவிர ஆஸ்திரேலியாவில் குடியுரிமை பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை என்று அதிகாரிகள் தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அகதிகளாக தொடரும் இந்த பயணம் என்பது மீண்டும் அகதியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதை பார்க்க முடிகிறது.